Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெக்ரெஷன் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கோரலேஷன் டாபிக் பற்றின எல்லா வீடியோஸுமே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரெக்ரெஷன் டாபிக் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் பாருங்கள். Regression is a mathematical measure of the average relationship between two or more variables in terms of the original unit of the data. So regression அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னா ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ். ஸோ ரெண்டு இல்லைன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஆவரேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ரெக்ரெஷனில் காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் யூனிட் ஆஃப் த டேட்டா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். Regression is a tool used to predict or estimate the unknown values of one variable from values of another known variable. ஸோ regression அப்படின்றது ஒரு டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா predict or estimate the unknown value. ஸோ ஒரு unknown value இருக்கும், அந்த unknown வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ எஸ்டிமேட் பண்ணுறதுக்கோ தான் இந்த ரெக்ரெஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இன்னொரு வேரியபிளுக்கு வந்து நம்மளுக்கு நோன் வேல்யூ இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ ஒரு வேரியபிளில் இருக்கும். ஸோ அந்த தெரிஞ்ச வேரியபிள் யூஸ் பண்ணி இன்னொரு தெரியாத வேரியபிளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பாருங்கள், predict or estimate the unknown value of one variable from value of another known variable. ஸோ தெரிஞ்ச வேரியபிளோட வேல்யூ யூஸ் பண்ணி தெரியாத ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த லைனில் சொல்லியிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் யூனிட் ஆஃப் த டேட்டா. ஸோ ஒரிஜினல் யூனிட் அப்படின்றது ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல ஒரு நோன் வேல்யூ இருக்குல்ல, அதை தான் வந்து இந்த இடத்துல ஒரிஜினல் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரிஜினல் யூனிட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு அன்னோன் வேல்யூவில் என்ன வருது அப்படின்றது தான் இந்த ரெக்ரெஷனில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மீனிங். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ரெண்டு வேரியபிள் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அன்னோன் வேரியபிள், இன்னொன்று வந்து நோன் வேரியபிள். ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். ஸோ டோட்டலாக ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஒன்று வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்று வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இது ஈஸியாக புரியறதுக்காக டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா அதுதான் வந்து அன்னோன் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம மேலே பார்த்தோம்ல அன்னோன் வேல்யூ அண்ட் நோன் வேல்யூ அப்படின்னு. ஸோ அதுதான். ஸோ அன்னோன் வேரியபிள் அப்படின்றது தான் இது டிபெண்டன்ட் வேரியபிள். அது எப்படி அப்படின்னா பாருங்கள், the variable whose value is to be predicted. ஸோ நம்மளுக்கு ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வேரியபிளில் எந்த வேரியபிளோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ ஸோ அதுதான் வந்து நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அதான் அன்னோன் வேல்யூ. ஸோ அப்போ அன்னோன் வேல்யூவை தான் நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா த வேரியபிள் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த ரெண்டு வேரியபிளில் எந்த வேரியபிள் வந்து இன்னொரு வேரியபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதோ ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச வேரியபிளை தான் நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு வேல்யூவை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்றதுனால இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றதுக்கு ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஸோ அதனால அது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்குது. ஸோ இது ஈஸியாக புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ z is equal to a plus by. ஸோ இது வந்து ரெக்ரெஷனோட ஒரு பேசிக் ஃபார்முலா. ஸோ அதை எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே இந்த இஸ் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிற வேல்யூ அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது அண்ட் இந்த இடத்துல அதாவது இஸ் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் ஒய் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால அதாவது அது அன்னோனாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து டிபெண்ட் அண்ட் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் அது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து ஒய்யை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் அப்படின்றது டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது அன்னோன் வேரியபிள். அண்ட் ஒய் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ஸோ அது வந்து இண்டிபெண்டாக தான் இருக்குது. ஸோ அதனால இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இது வந்து எய்தர் வேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒய் அப்படின்றது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன். ஸோ நம்மளுக்கு கொஷனில் வந்து ரெக்ரெஷன் லைன்ஸ் கண்டுபிடிங்க இல்லைனா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான மீனிங் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ லைன் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்றது
It is a line which gives the best estimate to the value of one variable for any specific value of the other variable. ஸோ இந்த இடத்துல நம்ம மேலே பார்த்ததா அதே தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எஸ்டிமேட் கொடுக்குது. அது எதில் இருந்து அப்படின்னா to the value of one variable from any specific value of another variable. So specific value of other variable அப்படின்னு இந்த இடத்துல வந்து இவங்க known value தான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ known வேல்யூவில் நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ தெரியும். ஸோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணி தெரியாத இன்னும் ஒரு வேரியபிளோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எஸ்டிமேட் வந்து இதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து லைன் ஆஃப் ரெக்ரெஷன். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, ரெக்ரெஷனோட மீனிங் அப்படியே வருது. கூடவே இந்த இடத்துல இது வந்து ஒரு லைன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷனில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு. ஸோ நார்மலாக வந்து 4 டைப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் ரெக்ரெஷன். ஸோ இப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஒன்லி 2 வேரியபிள்ஸ் அட் எ டைம். ஸோ ஒரு டைமில் வெறும் 2 வேரியபிளை பற்றி படிக்கிறது தான் நம்ம வந்து சிம்பிள் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ரெக்ரெஷன். ஸோ இதில் வந்து ஸ்டடியிங் மோர் தென் 2 வேரியபிள்ஸ் அட் அ டைம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 2க்கும் மேற்பட்ட வேரியபிள்ஸை பற்றி ஒரே டைமில் படிப்போம். ஸோ அதுதான் வந்து மல்டிபிள் ரெக்ரெஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் ஆஃப் ரெக்ரெஷன் வந்து லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னா இஃப் ரெக்ரெஷன் கர்வ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நம்ம வந்து ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃப் போடலாம். ஸோ அந்த மாதிரி கிராஃப் போடும்போது நம்ம போடுற அந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நான் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இதில் வந்து இஃப் த ரெக்ரெஷன் கர்வ் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்ம் பண்ணுற அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நான் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம ரெக்ரெஷனோட பேசிக் கான்செப்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ மீனிங் பார்த்துட்டோம், டைப்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு லைன் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷனும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெக்ரெஷன் சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ரெக்ரெஷனில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2 சினாரியோ இருக்குது. அந்த 2 சினாரியோக்கும் நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து if x is independent variable and y is dependent variable. So x வந்து independent variable இருந்து and y வந்து dependent variable இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம y on x அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். And next one வந்து if x is dependent variable and y is independent variable. ஸோ இந்த இடத்துல வந்து x dependent variable இருந்து and y வந்து independent variable இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம x on y அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ y on x பற்றி பார்க்கலாம். ஸோ எந்த வேரியபிள் வந்து டிபெண்டாக இருக்கோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு y வந்து டிபெண்டாக இருக்குது. ஸோ அதனால y on x அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ y வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றதுனால. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எக்ஸ் தான் வந்து டிபெண்ட் வேரியபிள். ஸோ அதனால் எக்ஸ் ஸோ டிபெண்ட் வேரியபிளை வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க எக்ஸ் ஆன் y. அதாவது எக்ஸ் வந்து y டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ y on x ஓட ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ y minus y bar is equal to byx into x minus x bar. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு y minus y bar. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு byx அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. நெக்ஸ்ட் x minus x bar. ஸோ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ரெண்டுமே வந்து y தான் இருக்குது. ஸோ y minus y bar. ஸோ எது வந்து டிபெண்ட் வேரியபிள், ஸோ எது வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கோ அதை தான் வந்து நம்ம இந்த இஸ் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் எழுதியிருக்கோம். ஸோ y minus y bar. ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இஸ் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் இந்த இடத்துல இருக்கிறது செகண்டாக இருக்கிற இந்த எக்ஸ் வேரியபிள் எழுதியிருக்கோம் x minus x bar. ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஃபஸ்ட்டு y on x அப்படின்னா ஃபஸ்ட்டு y இங்கே இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல y minus y bar எழுதுகிறோம். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டுக்கு அடுத்தது வந்து x minus x bar எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த நடுவில் இது ஒன்று வருது. ஸோ இது வந்து byx அப்படின்னு இருக்குது. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து இந்த yx அப்படின்றது மாறக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு b அப்படின்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஸோ இந்த இடத்துல ஸோ அதாவது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் y தானே இருக்குது ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் ஸ்டார்டிங் y எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு yக்கு அடுத்தது நம்மளுக்கு x இருக்குது. ஸோ அதனால் x எழுதிடுங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ இதே ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இந்த சினாரியோவில் அதாவது x on y. ஸோ அதாவது x வந்து டிஃபரெண்ட் வேரியபிளாக இருந்து y வந்து இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும்போது அப்போ எப்படி மாறுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு அதே மாதிரி தான் சிமிலராக இருக்குது. பட் ஆனால் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள் எக்ஸ் ஆன் ஒய். ஸோ ஸ்டார்டிங்கில் எக்ஸ் இருக்குது அப்படின்றதுனால எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு போட்டிருக்காங்க.
இஸ் ஈக்குவல் டுக்கு அடுத்தது ஸோ இப்போ இதை விட்டுருங்க. இப்போ இதை பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ் ஆன் ஒய். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒய் இருக்குது, அதனால ஒய் மைனஸ் ஒய் பார் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் பி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ் தானே இருக்குது, அதனால எக்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒய் இருக்குது அப்படின்றதுனால ஒய் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிஒய்எக்ஸ் அண்டு பிஎக்ஸ்ஒய். ஸோ இது ரெண்டுமே சேம் கிடையாது, இது ரெண்டுத்துக்குமே ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸ் ஒய்யை நம்ம மாற்றி போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒய் ஆன் எக்ஸுக்கு ஒய் எக்ஸ் போடணும், அண்ட் எக்ஸ் ஆன் ஒய்க்கு எக்ஸ் ஒய் போடணும். அண்ட் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு y இருக்குது, அதனால் y, x இருக்குது, அதனால் x. இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு x இருக்குது, அதனால் x, y இருக்குது அப்படின்றதுனால y. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வந்து எப்படி மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஒன்றுத்துக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த வேல்யூ, இந்த வேரியபிள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ byx அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. So byx is equal to summation of xy divided by summation of x square. So இந்த ஃபார்முலா எழுதும் போது நம்ம அதே மாதிரி தான் கவனிச்சு தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ bxy is equal to summation of xy. ஸோ இது ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு கோரிலேஷனோட ஃபார்முலாவோட ரிலேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கோரிலேஷனோட ஃபார்முலா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி மேலே இந்த இடத்துல நியூமினேட்டரில் வந்து சம்மேஷன் ஆஃப் xy யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ அப்படியே வந்து நம்மளுக்கு ரெக்ரெஷன்லேயும் வருது. ஸோ பாருங்கள், சம்மேஷன் ஆஃப் xy. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த கோரிலேஷனில் வந்து ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஒன்று எக்ஸு ஒன்று ஒய் அப்படின்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஒரு வேரியபிள் என்ன அப்படின்னா எக்ஸோட வேரியபிள், ஒய்யோடது வந்து நம்ம எடுக்கல. பிகாஸ் இந்த இடத்துல பாருங்கள் பி ஒய் எக்ஸ். ஸோ இந்த செகண்டாக இந்த இடத்துல லாஸ்ட்டில் இங்கே எக்ஸ் தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த டினாமினேட்டரில், அதாவது கீழே வந்து எக்ஸோட வேரியபிள் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இது ரெண்டுத்துல இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ரூட் போட்டிருக்கோம், ஆனால் நம்ம இந்த ரெக்ரெஷனில் வந்து ரூட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால இந்த இடத்துல ரூட் வராது. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஸோ bxy. ஸோ bxy இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிற வேல்யூ சம்மேஷன் ஆஃப் xy. ஸோ சம்மேஷன் ஆஃப் xy அது அப்படியே தான் வருது. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற வேல்யூவில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ் யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல வந்து ஒய் மட்டும்தான் எடுத்திருக்கோம். பிகாஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல இங்கே பாருங்கள் எக்ஸ் ஒய். ஸோ செகண்டாக இருக்கிறது வந்து ஒய். ஸோ அதனால் ஒய் வருது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம வந்து ரூட் யூஸ் பண்ணல. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த byx அண்டு bxy. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இந்த கோரிலேஷனோட ஃபார்முலாவுக்கு சிம்லராக இருக்குது. இந்த மேலே இருக்கிற சம்மேஷன் ஆஃப் xy அப்படின்றது இந்த ரெண்டு இடத்துலையுமே வருது. சம்மேஷன் ஆஃப் xy, சம்மேஷன் ஆஃப் xy அப்படின்னு. கீழே இருக்கிற வேல்யூ மட்டும் நம்மளுக்கு இந்த கோரிலேஷனில் வந்து ரெண்டு வேல்யூவுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ரூட்டும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து byxக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த எக்ஸ் வேரியபிள் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த லாஸ்ட்டில் வந்து ஒய் இருக்குது. ஸோ அதனால் ஒய் வேரியபிள் மட்டும் எடுத்திருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம ரூட் வந்து போடலை. ஸோ நம்ம byx அண்ட் bxy வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஆல்சோ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர் அப்படின்னு. ஸோ இது வந்து ஆர். ஸோ ஆர் இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு அதே மாதிரி தான் bxy கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய். ஸோ இந்த ஆர் அப்படின்னா என்ன, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாலையும் நம்ம வந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய் எந்த இடத்துல போடுறோம் அப்படின்றது ரொம்ப கவனமாக போடணும். ஸோ ஆர் அப்படின்றது ரெண்டு இடத்துக்குமே வந்து காமனாக வந்துடுது. ஸோ ஆர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் இங்கே மேலே வருது, இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து கீழே வருது. பிகாஸ் ஸோ ஒய் ஆன் எக்ஸ் அப்படின்றதுல ஒய் வந்து மேலே வருது, எக்ஸ் வந்து கீழே வருது. ஸோ நம்மளுக்கு எப்படி இந்த இடத்துல எக்ஸ் கீழே வருதோ அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆர் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆன் ஒய். ஸோ அதனால எக்ஸு அப்புறமா ஒய். ஸோ எக்ஸ் மேலே இருக்குது, ஒய் வந்து கீழே இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரியே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒய் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆல்சோ இது வந்து நம்ம வந்து ஸ்மால் ஒய் அண்ட் ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒருவேளை நம்மளுக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய், அதாவது கேபிட்டல் ஒய் அண்ட் கேபிட்டல் எக்ஸ் இந்த மாதிரி கேபிட்டல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் ஆல்ரெடி கோரிலேஷனில் பார்த்த ஒரு ஃபார்முலாவுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம கோரிலேஷனில் பார்த்த செகண்ட் ஃபார்முலாவுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்கிற நியூமினேட்டர் வேல்யூ வந்து அப்படியே தான் அங்கே வரும். ஸோ அங்கே பாருங்கள், n இன்டூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ சம்மேஷன் ஆஃப் ஒய், இந்த வேல்யூ அப்படியே வந்திருக்கும் அந்த இடத்துல. இதோ பாருங்கள், நம்மளுக்கு மேலே நியூமினேட்டரில் வந்து அந்த 2 வேரியபிளுமே அப்படியே தான் வந்திருக்கு. இதோ பாருங்கள், இந்த இடத்துலையும் அப்படியே தான் வந்திருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் கீழே டினாமினேட்டரில் மட்டும் நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் எடுத்தோம், இந்த இடத்துல ஒய் மட்டும் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம எக்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். அதுவும் எக்ஸ் வேரியபிளோட அந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஒய் வேரியபிளோட அந்த வேரியபிள் வேல்யூ மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கீழே இருக்கிறதும் நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் என்ன கீழே இருக்கோ அதே தான் இங்கேயும் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், கோரிலேஷனோட செகண்ட் ஃபார்முலா கீழே நம்ம இங்கே நம்மளுக்கு வந்து 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸோடது ஒன்று அண்ட் ஒய்யோடது ஒன்று. ஆனால் நம்ம இந்த ரெக்ரெஷன் ஃபார்முலாவில் ஒரு இடத்துல எக்ஸ் அண்ட் இன்னொரு இடத்துல ஒய் அப்படின்னு தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அப்படியே தான் நம்ம அங்கேயும் போட்டிருக்கோம். n இன்டூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இன்னொரு இடத்துல இந்த ஒரு வேரியபிளும் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து இந்த ரூட் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ரெக்ரெஷனில். ஸோ பாருங்கள், அந்த வேல்யூஸ் வந்து அந்த வேரியபிள் வந்து அப்படியே தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரியே தான் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எல்லாமே அதே தான் வருது. அண்டு ஆல்சோ சொன்ன மாதிரி இந்த ரூட் மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணல. ஸோ அப்போ உங்களுக்கு பி கேபிட்டல் ஒய் அண்ட் கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு மேலே இருக்கிற நியூமினேட்டர் வேல்யூ வந்து 2 இடத்துலையுமே ஒன்று தான். கீழே டினாமினேட்டரில் மட்டும் நம்ம எப்படி இந்த இடத்துல எக்ஸோட வேரியபிள் மட்டும் எடுத்தோமோ அதே மாதிரியே எக்ஸோட வேரியபிள் மட்டும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் அதே தான், மேலே இருக்கிற வேல்யூ சேம். கீழே வந்து நம்ம எப்படி நம்ம இந்த இடத்துல ஒய் மட்டும் எடுத்தோமோ இந்த இடத்துல நம்ம அதே மாதிரி ஒய் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஒய் ஆன் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கீழே டினாமினேட்டரில் எல்லாமே வந்து இந்த எப்படி இந்த செகண்டாக நம்மளுக்கு எக்ஸ் இருக்கோ அதனால் இந்த இடத்துல ஃபுல்லாகவே எக்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அண்ட் எக்ஸ் ஆன் ஒயில் நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாகவே கீழே வந்து ஒய் அது மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோரிலேஷனோட அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே நீங்கள் இந்த ஃபார்முலாவும் அதிலிருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆனால் இதில் வந்து ரூட் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இடத்துலையும் அப்படி தான், நம்ம ரூட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் இந்த பிஒய்எக்ஸ் அண்ட் பிஎக்ஸ்ஒய்க்கு என்ன மீனிங் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஒய் பார் அண்ட் எக்ஸ் பார் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கோரிலேஷனில் பார்த்த மாதிரியே தான். ஸோ ஒய் பார் அப்படின்றத வந்து நம்ம சம்மேஷன் ஆஃப் ஒய் டிவைட் பை என் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அண்ட் இதில் நம்மளுக்கு வந்து ஸ்மால் ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஒய் மைனஸ் ஒய் பார் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் எக்ஸ் பாருக்கும் அதே மாதிரி தான், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ என். அண்ட் இதில் நம்மளுக்கு வந்து ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை பற்றி நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு ஆர் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றது. ஸோ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு vyx இன்டூ vxy. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ இந்த வேல்யூஸ் தான். இந்த vyx இன்டூ இந்த vxy இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை ரூட் எடுத்தால் அதுதான் நம்மளுக்கு வந்து ஆர் வேல்யூ. ஸோ இந்த ஆருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். ஸோ நம்ம எப்படி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனில் இந்த ஸ்மால் ஆர் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இந்த ஸ்மால் ஆர் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா மட்டும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெக்ரெஷனில் வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ அதாவது இந்த வெறும் இந்த ஒரு வேல்யூ vyx, அதாவது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம்ல அந்த வேல்யூ இன்டூ அதே மாதிரியே bxy இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். அந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரூட் எடுத்தால் அதுதான் வந்து ஆர். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இந்த byx அண்ட் bxy இந்த ரெண்டு வேரியபிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷன். ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷனோட வேல்யூவை தான் இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது.
ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் வந்து ஆர் வந்து டினோட் பண்ணுது அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷன். ஸோ நம்ம அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷனோட வேல்யூ. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பிஒய்எக்ஸ் அண்ட் பிஎக்ஸ்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே டோட்டலாக வந்து 3 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் எந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நார்மலாக நம்ம மோஸ்ட்டாக எல்லா சம்முக்குமே வந்து நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நம்மளுக்கு கொஷின்லேயே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து மேபி இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு கேபிட்டல் ஒய் அண்ட் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு எப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் வரும், அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் தான் நம்மளுக்கு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய். ஸோ அந்த கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய்ல இருந்தால் நம்ம வந்து இந்த ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் எல்லாமே கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ நம்ம எப்படி கோரிலேஷனில் பார்த்தோம், ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷினை அப்படியே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணி அப்படி அந்த மாதிரி போடும்போது தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளால் எப்போ அந்த மாதிரி போட முடியும், நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷினோட வேல்யூஸ் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்க கொஷினை அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுறதோ இல்லைனா மல்டிப்ளை பண்ணுறதோ வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்மால் டிஜிட் வேல்யூஸ் வந்து கொஷினில் இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒய்எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்போ மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷினோட அந்த நம்பர்ஸ் வந்து ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சிங்கிள் டிஜிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷனில் இருக்கிற இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வச்சு நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.